சென்னை திருவேற்காடு அருகே கோலடை பகுதியில் விளையாட்டு மைதானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் சதீஷ்குமார் விவரங்களை வழங்க நாம் கேட்போம். சதீஷ்குமார், வணக்கம். இங்க மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மேலும் அங்கு தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலும் என்ன? நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ஒருங்கிணைந்த பாதாள சாக்கடை திட்டம், அதாவது பூந்தமல்லி, மாங்காடு, திருவேற்காடு 3 நகராட்சிகள் மற்றும் 10 ஊராட்சிகளை இணைத்து ஒருங்கிணைந்த பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான சேகரிக்கப்படும் கழிவுநீரானது திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட கோலடி பகுதியில் மொத்தமாக கொண்டு வந்து அங்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அந்த இடத்தை தேர்வு செய்யும் நிலையில் அந்த பகுதி இளைஞர்கள் விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி வருவதாகவும் அதனை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது என அந்த பகுதி மக்கள் ஏற்கனவே நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது இன்றைய தினத்தில் அந்த இடத்தை கையகப்படுத்தி காம்பவுண்ட் அமைப்பதற்காக நகராட்சி அதிகாரிகள் வந்த நிலை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கருப்பு கொடிகளை கையில் ஏந்தியவாறு அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்ட நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கலந்து செல்லுமாறு கூறினால் அவர்கள் இருப்பினும் அந்த விளையாட்டு மைதானத்தை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமாக அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை குண்டுகட்டாக தூக்கியும் தரதரவென இழுத்துச் சென்றும் கைது செய்தனர். இப்போது 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அங்கிருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது அங்கிருக்க பொதுமக்கள் அகற்றப்பட்ட நிலையில் தற்போது அந்த இடத்தை சுற்றிலும் காம்பவுண்ட் அமைக்கும் பணியில் நகராட்சி அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் தங்களது போராட்டத்தை விடமாட்டோம் எனவும் தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் இருக்கும் நிலையில் இந்த பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது எனவும் இந்த பகுதியில் ஏரி உள்ளது, குடியிருப்புகள் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் எனவும் பல ஆண்டுகளாக விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி வந்த இந்த இடத்தை அதிகாரிகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமாக அமைப்பதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் அந்த பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர். தற்போது அந்த பகுதியில் அதிக அளவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பெரும் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.